எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ்ல டிஃபைன் அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அட்டாமிசிட்டி என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி மாலிக்யூல்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மாலிக்யூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் ரெண்டு இல்லை அதுக்கு மேல இருக்க ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆச்சு அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஹெச்ங்கிறது ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், கரெக்டா? சிஎல் அப்படிங்கிறது வந்து எனக்கு குளோரின் ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் எனக்கு கம்பைன் ஆயிருக்கு. அப்ப இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாலிக்யூல் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது தெரிஞ்சிருச்சா? இப்போ அட்டாமிசிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த மாலிக்யூல்ஸ்ல ப்ரெசன்ட் ஆயிருக்குல்ல ஆட்டம்ஸ், ஸோ இந்த மாலிக்யூல்ஸ்ல ப்ரெசன்ட் ஆயிருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றேன். அந்த கவுண்டை நான் அட்டாமிசிட்டின்னு டிஃபைன் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெச்சிஎல் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்று எடுத்துக்கிறேன், அடுத்து ஓசோன் எடுத்துக்கிறேன் நான், அப்புறம் பாஸ்பரஸ், அப்படி 3-4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ எனக்கு ஹெச்சிஎல்ல ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன்கிறது ஒரு ஆட்டம், சிஎல் அப்படிங்கிற குளோரினும் ஒரு ஆட்டம். அப்போ 1 + 1 = 2. அப்போ எனக்கு இதோட அட்டாமிசிட்டி என்ன அப்படின்னா 2. ஸோ இதோட அட்டாமிசிட்டி 2. இப்ப அடுத்து இங்க வருவோம். ஆக்சிஜன்லயே எனக்கு 2 ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்பைன் ஆயிருக்கு. அப்போ 1 + 1 எனக்கு 2. அதே மாதிரி இதை நம்ம என்ன O3ன்னு வந்துருச்சுன்னா நம்ம இதை ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3. இப்ப பாஸ்பரஸ்ல எனக்கு 4 பாஸ்பரஸ் கம்பைன் ஆயிருக்கு. அப்ப இதோட அட்டாமிசிட்டி என்னன்னா 4. இப்ப இதுக்கெல்லாம் நான் நேம் கொடுக்கலாமா? இப்ப எனக்கு 2 ஆட்டம்ஸ் எனக்கு கம்பைன் ஆயிருக்கு. அப்ப இதோட அட்டாமிசிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டை அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் என்னது நம்மளுக்கு டை அட்டாமிக் தான். இப்ப 3 கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை நான் ட்ரை அட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எனக்கு 4 கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா டெட்ரா அட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப அட்டாமிசிட்டினா என்னன்னு பாத்திரலாமா இன்னொரு டைம்? ஸோ மாலிக்யூல்ஸ்ல எனக்கு எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்சிஎல் எனக்கு 2 ஆட்டம் கம்பைன் ஆகுது, எனக்கு ஹெச்சிஎல்ங்கிற ஆசிடே உருவாகுது. அப்ப அதோட அட்டாமிசிட்டி என்ன அப்படின்னா 2. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.